அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி தான். கிழங்கு வச்சு தம்மடை நம்ம சொல்லியிருந்தோம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபுல் வீடியோவா லென்த் வீடியோவா அதுக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறோம், எவ்வளோ சூப்பராக நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபுல் வீடியோவாக டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கிழங்கு வந்து தம் அடைன்னு சொல்லுவாங்க, இதை அடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஜீனி, தேங்காய், கிழங்கு இது மட்டும் தான் வச்சு நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம தம் அடை வச்சு சாப்பிட பிடிக்கல, கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இது முறுவல் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்ல நெய், எண்ணெய் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் இதை வந்து சூடு காட்டி இந்த மாதிரி அதில் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெத்தடில் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கோம். இன்னொரு மெத்தடில் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ கிழங்கு நான் எடுத்து நல்லா மண்ணாக இருந்த கிழங்குனால நல்லா ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிங்கன்னா அதில் உள்ள மண் எல்லாமே அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம லேசாக எடுத்து அலசிட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அதை கேரட் துருவி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கத்தியை வச்சு நல்லா கீரல் போட்டுருங்க. கீரல் போட்டு அதை அப்படியே வகந்தூட்டி எடுத்திங்கன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக அவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்துடும். கஷ்டப்படாமல் அந்த தோலை அப்படியே நீக்கிடலாம் நம்ம. இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்கள். கத்தி வச்சு நல்லா ஒரு கிழிச்சு நல்லா ஃபுல்லாக கிழிச்சிட்டு அந்த தோலை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா சூப்பராக வந்துடும். அழகாக தோலை நீக்கிடலாம் ஈஸியாகவே. நம்ம அந்த பட்டையாக அப்படி எடுக்கும் போது பட்டையாக வரும். ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இதான் கிழங்கு உரிக்கிறதுக்கான ஈஸி மெத்தட். இப்படி தான் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிழங்கை எடுத்து உரிக்கணும்னு வச்சிங்கன்னா கத்தி நல்லா ஒரு கீரல் நல்லா அழுத்தமாக போட்டுட்டு அந்த வெள்ளையாவில் தோலை எடுத்திக்கும் போது சூப்பராக வந்துடும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அலசிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு கேரட் துருவல், முட்டைக்கோஸ் துருவல் இது மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்கள, அதில் நல்லா துருவி நல்லா சூப்பராக எடுத்துக்குங்க. இப்போ எல்லா கிழங்கையும் நம்ம துருவி அதில் நம்ம எடுக்க போகிறோம். மொத்த கிழங்கு நமக்கு இதான். நம்ம கிலோ கணக்கில் நம்ம சொல்ல 2 கிலோ எடுங்க, 2 கிலோக்கு இதை போடுங்க அதை போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம அளவுகளை வந்து நம்ம துருவி எடுத்த கிழங்கை நம்ம அளவு எடுக்கும்போது தான் தேங்காயோடைய அளவும் நமக்கு கிடைக்கும். நம்ம கிலோ கணக்கில் சொன்னால் இந்த 2 கிலோவில் சில இது வந்து வீணாக போயிருக்கும் கிழங்கு. அதனால் அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு இதை நமக்கு சொல்ல முடியாது. சில கிழங்கு வந்து 1 கிலோ நீங்கள் வாங்குவீங்க, அதில் அரை கிலோ வீணாக போயிட்டுன்னு சொன்னால் அது ஒரு கிலோக்குள்ளே நம்ம இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது வேஸ்ட் ஆகிடும். எப்படியோ ஒரு மாதிரி மாறி போயிடும். அதனால் கிலோ கணக்கு சொல்ல முடியாது. அதனால் நான் இப்படி வந்து துருவின அந்த கிழங்கை நல்லா புளிஞ்சி பொத்துனாப்பில் புளிஞ்சி, ரொம்ப புளிய வேண்டியதில்லை, லேசாக பொத்துனாப்பில் புளிஞ்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. எனக்கு வந்து இந்த வெள்ளை பவுல் பெரிய பவுலில் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து எதில் எடுக்கிறீங்களோ, சின்ன பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி, பெருசு பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி, ஒரு இது எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த புளிஞ்ச பால் இது நமக்கு தேவையில்லை. இது வந்து இந்த பாலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அது என்னென்னு பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு இந்த பால் தேவையில்லை. நமக்கு அந்த கிழங்கோட பால் நமக்கு தேவையில்லை, அது போட்டாச்சு. இதில் வந்து ஒரு பவுல், அந்த வெள்ளை பவுல் காமிச்சேன்ல அதில் ஒரு பவுல் இருந்துச்சு. அதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். அதுலேயே அதே ஓரளவு நல்லா தேங்காய் துருவி எடுத்துக்கணும். இதையும் நம்ம வந்து எத்தனை தேங்காய்னு சொல்ல, இது 3 தேங்காய். பெரிய தேங்காய் வந்துச்சுன்னா நிறைய திருவிழா கிடைக்கும். அதெல்லாம் தேங்காய் அளவு நம்ம வந்து நீங்கள் கிழங்கு எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 1/4 பங்கு ஜீனி எடுத்தால் போதும். ரொம்ப இனிப்பு வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் 1/4 பங்கு எடுத்தாலே கரெக்டான லெவலு. ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம அந்த கையிலே நம்ம ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் போட்டோம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். ஒன்று சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெய் சட்டி வச்சு நெய்யோ இல்லை ஆயிலோ ஒரு கரண்டி போட்டுக்குங்க. போட்டுட்டு சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிழங்கு கலவைகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து அதை நல்லா கிண்டி சாரணி போட்டு நல்லா கிண்டி கொண்டு வரணும். வதக்கி நல்லா கொண்டு வரணும்.
அப்படி வரும்போது அந்த ஜீனியுடைய அந்த ஜீனி எல்லாமே மெல்ட்டாக, நம்ம வந்து அரைக்காத ஜீனி தான் அதில் போட்டோம். அது மெல்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒரு பிசுபிசுப்பு தன்மை லைட்டாக கிடைக்கும். அது எல்லா கிழங்கும் அதில் சேர்ந்துருக்கும், தேங்காயும் கொஞ்சம் மசிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கும். அந்த எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மெத்தட். இந்த இது கரெக்டான பிறகு ஒரு ஸ்டாண்டு போட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கிங்க. அதில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சிட்டோம். ஸ்டாண்டு வச்சு அது உள்ளர பாத்திரம் கரெக்டாக இருக்கா, ஸ்டாண்டுக்கு அதாவது பாத்திரத்தில் இடிக்காமல் இருக்கா, குக்கரில் இடிக்காமல் இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கலவை எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா போட்டு எல்லாத்தையும் நீங்கள் அமுக்கி விட்டுறணும். இது பரந்தலான ஒரு பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லா முருவி நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது குறுகலான பாத்திரங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் உள்ள மேலே வர முடியாத கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் இது நீங்கள் வந்து வேறு மெத்தடை நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம 40 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம். இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அப்படியே கவுத்தி போட்டோன்னே இப்படி வந்துருச்சு. இது இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை இன்னும் நம்ம அதுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நெய் போட்டு தோசைக்கல்ல சூடு காட்டி முந்திரி போட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே நம்ம இந்த கட் பண்ணுற பீசஸ் அதில் எடுத்து வச்சு திருப்பி போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இதையே இன்னொரு மெத்தடையும் நம்ம செய்யலாம். அது எப்படின்னு சொன்னாக்கா, தம் அடைனா அதுதான் தம் அடை. நான் இது இன்றைக்கி ஈஸியான முறையில் உங்களுக்கு குக்கரில் ஸ்டாண்டு போட்டு ஒரு பாத்திரம் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் தம் அடைன்னு சொன்னாக்கா கீழே ஒரு தட்டில் விறகடுப்பில் மணல் வைக்கணும். அது மேலே நம்ம இந்த இதை வச்சுட்டு மேலே ஒரு நெருப்பு வச்சு மூடணும் தட்டில். அதுதான் தம் அடை. அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் அதை பாருங்கள்.